வணக்கம். எஃப்ஆர்எல் அல்லது ஃபில்டர், ரெகுலேட்டர் மற்றும் லூப்ரிகேட்டர் யூனிட்டை பிரித்தல், பழுது பார்த்தல், மாற்றுதல் மற்றும் அசெம்பிள் செய்தல் குறித்த இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். இந்த அமர்வின் இறுதியில் நீங்கள் எஃப்ஆர்எல் யூனிட் பற்றி அறிந்து கொள்ள முடியும் மற்றும் எஃப்ஆர்எல்லின் வகைகள் மற்றும் அதன் விவர குறிப்புகளை பட்டியலிட முடியும். மேலும் எஃப்ஆர்எல் யூனிட்டை ஓவர்ஹால் செய்யவும், பிரஷர் காஜை அமைக்கவும், அதன் மூலம் கணக்கிடப்பட்ட அழுத்தத்தை சரிபார்க்கவும் முடியும். ஃபில்டர், ரெகுலேட்டர் மற்றும் லூப்ரிகேட்டர், அதாவது எஃப்ஆர்எல் யூனிட் என்பது நியூமேட்டிக் அமைப்பிலுள்ள மிக முக்கியமான உபகரணங்களில் ஒன்றாகும். இது ஒருங்கிணைந்த யூனிட் ஆகும். இது தூசியையும் ஈரப்பதத்தையும் அகற்றுகிறது, அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது மற்றும் அமைப்பிற்கு விநியோகிக்கப்படும் உலர்ந்த காற்றுக்கு ஈரப்பதம் அளிக்கிறது. இதன் காரணமாக அமைப்பின் உபகரணத்தின் ஆயுள் அதிகரிக்கிறது மற்றும் இது அமைப்பு திறம்பட வேலை செய்வதையும் உறுதிப்படுத்துகிறது. ஒரு கம்ப்ரஸரிலிருந்து வெளியேறும் காற்று அழுக்காகவும் ஈரமாகவும் இருக்கும் மற்றும் அது ஃபில்டர் செய்யப்படாவிட்டால் உபகரணத்திற்கும் கருவிகளுக்கும் சேதம் ஏற்படுத்திவிடும். திடத்துகள்களை வடிகட்டி பிரிப்பதன் மூலமும் அழுத்தப்பட்ட காற்றில் சிக்கியுள்ள எண்ணெய் மற்றும் நீர் போன்ற திரவங்களை பிரித்தெடுப்பதன் மூலம் அழுத்தப்பட்ட காற்றை ஃபில்டர் சுத்தம் செய்கிறது. ரெகுலேட்டர்கள், லூப்ரிகேட்டர்கள் மற்றும் அனைத்து நியூமேட்டிக் மூலம் இயங்குகின்ற கருவிகள் மற்றும் உபகரணத்தின் காற்று பாதைக்கு எதிர் திசையிலும் ஃபில்டர்கள் நிறுவப்பட்டுள்ளன. அவை நியூமேட்டிக் அமைப்புகளின் மாசுக்களை அகற்றி உபகரணத்திற்கு சேதம் ஏற்படுவதை தடுக்கின்றன மற்றும் மாசு தொடர்பான செயல் நிறுத்த நேரத்தின் காரணமாக ஏற்படும் உற்பத்தி இழப்புகளை குறைக்கின்றன. பிரஷர் ரெகுலேட்டர்கள் கம்ப்ரஸ்ட் ஏர் சிஸ்டம்களில் காணப்படும் திரவ அழுத்தத்தை கட்டுப்படுத்துகின்றன. ரெகுலேட்டர்கள் அழுத்தத்தை குறைக்கும் வால்வுகள் அல்லது PRVS எனவும் அழைக்கப்படுகின்றன. பிரஷர் ரெகுலேட்டர்கள் டவுன்ஸ்ட்ரீம் பாகங்களால் சிஸ்டத்திற்கு ஏற்படும் உள்ளீட்டு அழுத்த மாறுபாடுகள் மற்றும் தேவைகளை பொருட்படுத்தாமல் நிலையான வெளியீட்டு அழுத்தத்தை பராமரிக்கின்றன. சிஸ்டம் மூலம் இயக்கப்படுகின்ற காற்று கருவிகள் மற்றும் பிற உபகரணங்களுக்குள் உள்ள நகரும் பாகங்களுக்கு இடையிலான உராய்வை குறைக்க லூப்ரிகேட்டர்கள் கம்ப்ரஸ்ட் ஏர் சிஸ்டத்திற்குள் கட்டுப்படுத்தப்பட்ட அளவு ஆயில் சேர்க்கின்றன. சிஸ்டத்திற்குள் நுழையும் அழுத்தப்பட்ட காற்றுடன் கலந்து லூப்ரிகேஷன் ஆயிலை நுண்துளியாக தெளிக்கும் செயல்முறை நீராவி வடிவில் சிஸ்டம் வழியாக செல்கின்ற கம்ப்ரசர் ஆயிலையும் அகற்றுகிறது. சிஸ்டம் பாகங்களுக்குள் ஆயில் படிவதை தடுக்க படிவுகளை கழுவி அகற்ற சிஸ்டத்துடன் மினரல் ஆயில்கள் சேர்க்கப்படுகின்றன. டவுன்ஸ்ட்ரீம் உபகரண பாய்வு மற்றும் அழுத்த தேவைகள் ஆகியவை அப்ளிகேஷனுக்கான சரியான ரெகுலேட்டர் மற்றும் லூப்ரிகேட்டரை தீர்மானிக்கின்றன. ரெகுலேட்டர்கள் மற்றும் லூப்ரிகேட்டர்களின் சரியான சேர்க்கையை தேர்ந்தெடுக்க உதவ தயாரிப்பாளர்கள் தங்கள் தயாரிப்புகளில் பாய்வு குணங்களின் விளக்கப்படங்களை வழங்குகின்றனர். எஃப்ஆர்எல் யூனிட் எவ்வாறு வேலை செய்கிறது என்பதையும் அதன் பயன்களையும் அறிந்து கொண்டீர்கள். இப்போது நாம் பிரஷர் ரெகுலேட்டர்களின் வகைகளை பார்க்கலாம். பிரஷர் ரெகுலேட்டர்களில் பல வகைகள் உள்ளன. அதன் வகைகளாவன: பொதுவான நோக்கத்திற்கான ரெகுலேட்டர்கள், உயர் அழுத்த ரெகுலேட்டர்கள், தாழ் அழுத்த ரெகுலேட்டர்கள், டிஃபரன்ஷியல் அல்லது பயாஸ் ரெகுலேட்டர்கள் மற்றும் அழுத்தத்தை குறைக்கும் வால்வுகள். பொதுவான நோக்கத்திற்கான ரெகுலேட்டர்கள் பொதுவான தொழிற்சாலை பயன்பாட்டிற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவை பொதுவாக வளிமண்டல அழுத்தத்திற்கு மேல் மட்டுமே இயங்குகின்றன. உயர் அழுத்த ரெகுலேட்டர்கள் பொது நோக்கத்தை விட அதிகமான, குறிப்பாக 1000 PSI விட அதிகமான இன்லெட் பிரஷர்களுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன. தாழ் அழுத்த ரெகுலேட்டர்கள் குறிப்பாக 15 முதல் 20 PSIக்கு குறைவான அழுத்தங்களை துல்லியமாக கட்டுப்படுத்துவதற்கான சிறப்பு வடிவமைப்பு பண்புகளை கொண்டுள்ளன.
டிஃபரன்ஷியல் பயாஸ் ரெகுலேட்டர்கள் சிஸ்டமில் 2 இடங்களுக்கு இடையே அழுத்த மாறுபாட்டை பராமரிக்கின்றன. அழுத்தத்தை குறைக்கும் வால்வுகள் முதன்மை சர்க்கியூட்டில் உள்ள அழுத்தத்தை விட குறைவான அழுத்தத்தில் திரவத்தை விநியோகிப்பதன் மூலம் ஒரு துணை சர்க்கியூட்டை வழங்குகின்றன. செயல்திறன் விவரங்களை இப்போது நாம் பார்க்கலாம். கட்டுப்படுத்தும் அல்லது சரிசெய்யும் வரம்பு சரிசெய்தல் கட்டுப்பாட்டின் வரம்புகளை குறிப்பிடுகின்றது. திரவம் முதன்மையாக பயன்படுத்துவதாக இருந்தால் அதிகபட்ச வாயு அல்லது எண்ணெய் ஓட்டத்தை குறிப்பிட வேண்டியதில்லை. அதிகபட்ச அழுத்த மதிப்பீடு வால்வுக்கான அழுத்த மதிப்பீடு அல்லது ரெகுலேட்டருக்கான உள்ளீட்டு அழுத்தத்தை குறிப்பிடுகிறது. ஃபில்டரின் குறைந்தபட்ச துகள் அளவு மதிப்பீடு ஃபில்டர், ரெகுலேட்டர் மற்றும் லூப்ரிகேட்டருக்கு பொருந்தும். இது ஃபில்டர் வடிகட்டக்கூடிய மிகச்சிறிய துகள் அளவு ஆகும். இந்த மதிப்பீடு ஃபில்டர் எலிமெண்டில் உள்ள மிகப்பெரிய திறப்பின் அடையாளமாகும். ரெகுலேட்டர் வால்வின் விவரக்குறிப்புகளில் கருத்தில் கொள்ளப்பட வேண்டிய பிற முக்கியமான காரணிகள் என்னவெனில், இது ரெகுலேட்டர் வகை, ஊடகம், சரிசெய்தல் கட்டுப்பாடு, கனெக்டர்கள் அல்லது குழாய் அளவு, பாடி மெட்டீரியல் மற்றும் சுற்றுச்சூழல் அளவுருக்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும். இப்பொழுது நீங்கள் FRL யூனிட்டை வரையறுக்க இயலும் மற்றும் FRLஇன் வகைகளையும் அவற்றின் விவரங்களையும் குறிப்பிட முடியும். அடுத்து FRL யூனிட்டை ஓவர்ஹால் செய்வது எப்படி என்பதையும், பிரஷர் காஜை எப்படி அமைப்பது மற்றும் அழுத்தத்தை அதில் எப்படி படிப்பது என்பதையும் பார்க்கலாம். FRL யூனிட் மற்றும் லூப்ரிகேட்டரை ஓவர்ஹால் செய்வது எப்படி என்பதை காணலாம். முதலில் நீங்கள் ஃபில்டர் யூனிட்டிலிருந்து தண்ணீரை வெளியேற்ற வேண்டும். அதன்பின் ட்ரெயின் பிளக்கை சுழற்றுவதன் மூலம் லூப்ரிகேட்டரிலிருந்து தண்ணீரை வடிகட்டவும். இப்போது ஃபில்டர் கிண்ணத்தை கையால் பிடித்து அதை கழற்றவும். பைப் ரெஞ்ச் பயன்படுத்தக்கூடாது, ஏனெனில் கிண்ணம் பெரும்பாலும் பிளாஸ்டிக் அல்லது உலோக கலவையால் தயாரிக்கப்பட்டிருப்பதால் அது உடைந்துவிடும் அல்லது சேதமடைந்துவிடும். இப்போது ஸ்பானர் உபயோகித்து ஃபில்டர் இன்சர்ட்டை கழற்றவும். சுத்தமான மண்ணெண்ணெயில் ஃபில்டரை கழுவி சுத்தம் செய்யவும். ஃபில்டர் இன்சர்ட்டுகள் எளிதில் வளையக்கூடிய பொருள்களால் ஆனவை என்பதால் அது கவனமாக அகற்றப்பட்டு சுத்தம் செய்யப்பட வேண்டும். அடுத்து ஃபில்டரின் உட்புற பகுதி அழுத்தப்பட்ட காற்றை செலுத்தி சுத்தம் செய்யப்படுகின்றது. கிண்ணத்தை சோப்பு தண்ணீரில் கழுவி சுத்தமான துணி கொண்டு துடைக்கவும். ஃபில்டர் இன்சர்ட்டை அதன் இடத்தில் பொருத்தி குறிப்பிடப்பட்ட டார்க் வரம்புக்கு நட்டை இறுக்கவும். கிண்ணத்தை ஓசிங் வரை திருகவும். ட்ரெயின் பிளக் மூடிய நிலையில் இருப்பதை உறுதி செய்யவும். இப்பொழுது நாம் FRL யூனிட்டின் லூப்ரிகேட்டரை ஓவர்ஆல் செய்வது எப்படி என்பதை காணலாம். லூப்ரிகேட்டர் பாடியை பிடித்துக்கொண்டு கிண்ணத்தை கையால் திருகி கழற்றி கிண்ணத்திலிருந்து எண்ணெயை வெளியேற்றவும். அதன்பின் கிண்ணத்தை சுத்தம் செய்து அதை சோப்பு கரைசலால் கழுவி சுத்தமான துணி கொண்டு துடைக்கவும். அதன்பின் டிப் டியூபின் நுனியில் ஃபில்டரை சுத்தம் செய்யவும். ஓரிங் அதன் இடத்தில் பொருத்தப்பட்ட பிறகு டிப் டியூப் அதற்குரிய இடத்தில் இருப்பதை உறுதி செய்யவும். பின்னர் கிண்ணத்தை அதன் நிலையில் இறுக்கமாக பொருத்தி இன்லெட் வால்வை திறக்கவும். இப்பொழுது பிரஷர் காஜை கவனிக்கவும். தயாரிப்பாளர் பரிந்துரைத்தவாறு அதில் சரியான கிரேட் ஆயிலை குறிப்பிடப்பட்ட அளவு வரை நிரப்பவும் மற்றும் ஆயில் அளவை பராமரிக்கவும். குறிப்பிடப்பட்ட அளவுக்கு மேலே அல்லது கீழே அதை நிரப்பக்கூடாது. ஆயில் கசிவு ஏதும் இல்லாமல் இருப்பதை உறுதி செய்ய பாடியை சுத்தம் செய்து பரிசோதிக்கவும். ட்ரெய்னர் கிட்டில் FRL யூனிட்டை பொருத்தவும்.
குழாயில் காற்றோட்டம் FRL யூனிட்டில் அம்புக்குறி இடப்பட்டுள்ள திசையில் இருப்பதை உறுதி செய்யவும். பிரஷர் காஜில் உள்ள முள் அதற்கு பின்னால் உள்ள டயலில் உள்ள அழுத்தத்தை குறிக்கிறது. அழுத்தமானது கிலோகிராமின் கீழ் சதுர சென்டிமீட்டரில் அல்லது கிலோகிராம் விசையின் கீழ் சதுர சென்டிமீட்டரில் அளவிடப்படுகிறது. FRL அல்லது ஃபில்டர், ரெகுலேட்டர் மற்றும் லூப்ரிகேட்டர் யூனிட்டை பிரித்தல், பழுதுபார்த்தல், மாற்றுதல் மற்றும் அசெம்பிள் செய்தல் குறித்த இந்த அமர்வின் இறுதி பகுதியை அடைந்துள்ளோம். நீங்கள் இப்போது FRL யூனிட் பற்றி அறிந்திருக்க வேண்டும் மற்றும் FRL-இன் வகைகள் மற்றும் அதன் விவரக்குறிப்புகளை பட்டியலிட அறிந்திருக்க வேண்டும். மேலும் FRL யூனிட்டை முழுமையாக பழுது பார்க்கவும், பிரஷர் காஜை அமைக்கவும், அதன் மூலம் கணக்கிடப்பட்ட அழுத்தத்தை சரிபார்க்கவும் அறிந்திருக்க வேண்டும்.